சகுன பிரம்மம் என்பது முடிவுள்ள மனித மனத்துக்கும் முடிவில்லாத வடிவமற்ற முழுமைக்கும் இடையே உள்ள ஒரு முக்கியமான பாலமாகும். சங்கரர் இறுதியான உண்மை நிர்குண பிரம்மம் என்பதை வலியுறுத்தினாலும் அடையாளமுள்ள கடவுளை அவர் நிராகரிப்பதில்லை. மாறாக நம் அனுபவ உலகிற்குள் உள்ள மிக உயர்ந்த உண்மையின் வெளிப்பாடாக சகுன பிரம்மத்தை அமைக்கிறார். சகுன பிரம்மம் என்பது குணங்களோடு கூடிய பிரம்மம் என்பதாகும். நிர்குண பிரம்மம் வண்ணமற்ற தூய ஒளி போன்றது என்றால், சகுன பிரம்மம் அதே ஒளி ஸ்பரிசம் வழியாக சென்று திவ்யமான நிறங்களாக வெளிப்படுவது போன்றது. இந்த அத்வைத மரபில் சகுன பிரம்மமே ஈஸ்வரன், பிரபஞ்சத்தின் படைப்பாளரும் ஆளும் இறைவனும். வடிவமற்ற முழுமை எப்படி ஒரு அடையாளமுள்ள கடவுளாக மாறுகிறது என விளக்க ஆதிசங்கரர் உபாதிகள் என்ற கருத்தை முன்வைக்கிறார். நிர்குண பிரம்மமும் மாயாவும் சேர்ந்தால் சர்க்குண பிரம்மமாகி விடுகிறது. இது ஒரு குடுவையின் உள்ளிருக்கும் விண்வெளியைப் போன்றது. விண்வெளி முடிவில்லாதது. ஆனால் அதை ஒரு குடுவைக்குள் அடைக்கும்போது குடுவை விண்வெளி என்று கூறுகிறோம். குடுவை விண்வெளியை மாற்றாது, ஆனால் அதை வரையறுக்கப்பட்டதாக காட்டுகிறது. அதுபோல் மாயா பிரம்மத்தை மாற்றாது, ஆனால் அந்த முழுமையை ஒரு மனதும் சக்தியும் படைப்பாற்றலும் கொண்ட இறைவனாக காட்டுகிறது. நிர்குண பிரம்மத்தைப் போலன்றி சர்க்குண பிரம்மம் ஆனந்த கல்யாண குணங்களுடன் விவரிக்கப்படுகிறது. ஈஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லா சக்தியும் உடையவன், கர்ம விதிகளை நிறுவுபவன், தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுக்கும் அன்புள்ள வழிகாட்டி. சங்கரரின் முக்கிய விளக்கம் உண்மையின் இரு நிலைகளை விளக்குவதில் உள்ளது. முதலில் வியாவகரிக நிலை, அதாவது நம் அன்றாட வாழ்வின் நிலை. இங்கே சகுன பிரம்மம் 100% உண்மை. நாம் தனிநபர்களாக இருப்பதாக உணரும் வரை நம்மை விட உயர்ந்த ஒரு படைப்பாளரை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் பிரார்த்தனை பலனளிக்கும், பக்தி அவசியம், கடவுள்தான் இறுதி அதிகாரம். இரண்டாவது பரமார்த்திக நிலை, அதாவது முழுமையான உண்மையின் நிலை. இங்கே தேடுபவர் தாம் வடிவமற்ற முழுமையே என்பதை உணர்கிறார். இந்த மலை உச்சி பார்வையில் வணங்குபவரும் வணங்கப்படுபவரும் வேறல்ல. இங்கே சகுன பிரம்மம் ஒரு தற்காலிக உண்மையாக, இறுதியில் தாண்டப்பட வேண்டிய ஒரு தேவையான படியாக கருதப்படுகிறது. சகுன பிரம்மத்தின் மீதான பக்தி மிக அவசியம் என்று சங்கரர் வாதிடுகிறார். ஏனெனில் மனத்தை தூய்மைப்படுத்த இது உதவுகிறது. மனம் மிகவும் அலைபாய்ந்ததாக இருப்பதால் வெற்றிடம் அல்லது குணமற்ற நிலையை கவனிக்க முடியாது. ஒரு வடிவத்தில் தியானிப்பது மனதை அமைதிப்படுத்துகிறது. விடுதலை ஞானம் வழியே வருகிறது என்றாலும் அந்த ஞானம் எழுவதற்கான வாய்ப்பை ஈஸ்வரனின் கருணைதான் உருவாக்குகிறது என்று கூறுகிறார். சங்கரரின் பார்வையில் ஒரு தேடுபவரின் பயணம் இந்த உலகத்தில் தொடங்கி சகுன பிரம்மத்தின் வணக்கத்தை நோக்கி நகர்ந்து நிர்குண பிரம்மத்தின் உணர்வில் முடிவடைகிறது. இது ஒரு மாயாஜாலக்காரரின் உவமை போன்றது. நாம் பார்வையாளர்கள் மாய காட்சியால் மயங்குகிறோம். மாயாஜாலக்காரரை பிரமிப்போடும் பிரார்த்தனையோடும் பார்க்கிறோம். ஆனால் மாயாஜாலக்காரர் தனது இரகசியங்களை நமக்கு கற்றுத்தரும்போது அந்த மாயம் வெறும் தோற்றம் என்றும், நாமும் மாயாஜாலக்காரரும் அடிப்படையில் ஒரே சாராம்சத்தால் ஆனவர்கள் என்றும் உணர்கிறோம். சகுன பிரம்மம் என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் கடவுள். இது நம் பிரபஞ்சத்தில் மிகவும் உண்மையான பொருளாக, பல்முகத்தன்மையின் மாயையிலிருந்து இரண்டற்ற ஒற்றுமையின் உண்மைக்கு ஆத்மாவை வழிநடத்தும் அன்பான வழிகாட்டியாக செயல்படுகிறது.